கடலூர் மாவட்டம் புவனகிரியில் திராவிடர் கழகம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை தர மறுத்து இந்தி மொழியை திணிக்க முற்படுவதாக குற்றம் சாட்டி திராவிடர் கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் பூசி இளங்கோவன் தலைமையில் வெள்ளாற்று பாலக்கரை அருகாமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த விழாப்பாக்கத்தில் தனியார் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா அதன் தலைவர் TL ரவி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மற்றும் அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் கலந்து கொண்டு 1050 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்து வாழ்த்துரை வழங்கினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஜோதி நகர் பகுதி அருகே வசிக்கும் தனியார் பள்ளி ஆசிரியை புஷ்பலதா என்பவரின் வீட்டிலும் பாலு என்பவர் வீட்டினிலும் பூட்டை உடைத்து 6 பவுன் தங்க நகை மற்றும் 3000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்தான புகாரின் பேரில் கிழக்கு காவல் நிலைய போலீசார் திருடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் மதுபோதையில் வடமாநில இளைஞர்களை துரத்தி தாக்கும் CCTV காட்சிகளும் அரசு பேருந்து கண்ணாடிகளை இரும்பு கம்பியால் தாக்கி உடைத்த CCTV காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் படுகாயமடைந்த வடமாநில இளைஞர்கள் 2 பேர் பல்லடம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 4 இளைஞர்களை பல்லடம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தேவேந்திரர் மேம்பாட்டு கழகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் மாபெரும் கபடி போட்டி 2 நாட்கள் நடைபெற்றது. தென் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 64 அணி கபடி வீரர்கள் இதில் பங்கேற்ற நிலையில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்கப்பணம் மற்றும் கோப்பைகள் பரிசளிப்பாக வழங்கப்பட்டது. மதுரை சோழவந்தானில் வேல்முருகன் என்பவர் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது இருசக்கர வாகனத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக வேல்முருகன் உயிர் தப்பிய நிலையில் விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கால்நடை மருத்துவர் கார்த்திக் என்பவர் அவரது நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த கரும்பை அறுவடை செய்த பின்னர் காய்ந்து கிடந்த சோகைக்கு தீ வைத்துள்ளார். அந்த தீ திடீரென அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு பரவிய நிலையில் இது குறித்தான தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த எடப்பாடி தீயணைப்புத்துறை வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை முற்றிலும் அணைத்தனர். கோவை தடாகம் அருகே வரப்பாளையம் பிரிவு பகுதியில் உள்ள வீதிகளில் உணவு தேடி சுற்றி திரியும் ஒற்றை காட்டு யானையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இது குறித்தான CCTV காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டு சந்தையில் நாளை மறுதினம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 1 கோடி ரூபாய்க்கும் மேல் ஆடுகள் விற்பனையாகியுள்ளது. மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆடுகளை ஆர்வமாக வாங்கி சென்றதால் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே கவிஞர் வேலு கணேஷ் என்பவர் தனது சொந்த ஊரில் தனது தாயின் பெயரில் புதிதாக பொன்னுத்தாயி பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகத்தை துவக்கியுள்ளார். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட தேசிய செட்டியார்கள் பேரவையின் தலைவரும் PNG கோல்டு நிறுவனத்தின் தலைவருமான ஜெகநாத் மிஸ்ரா 4 புதிய புத்தகங்களையும் வெளியிட்டார். தமிழகம் முழுவதும் திமுக தலைமை மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கண்டன பேரணி நடைபெறும் என அறிவித்திருந்தது. இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றிய திமுக சார்பில் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் கண்டன பேரணியில் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் தேவூரில் அதிமுக சங்ககிரி மேற்கு ஒன்றியம் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு அதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடாஜலம் தலைமை வகித்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அஇஅதிமுக ஒருங்கிணைந்த ஒன்றிய நகர கழகம் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பால்குடம் எடுப்பு விழா மற்றும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கந்தர்வக்கோட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நார்த்தாமலை ஆறுமுகம் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 8 முதல்வரின் மருந்தகங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். தொடர்ந்து ஓசூர் மேயர் சத்யா, எம்எல்ஏ பிரகாஷ், ஓசூர் சார் ஆட்சியர் பிரியங்கா ஆகியோர் மருந்தகத்தினை குத்துவிளக்கேற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். கடலூர் தேவதானப்பட்டினம் அரசு பெரியார் கலை கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்தும் கல்வி நிதியை தர மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும் பல்கலைக்கழக UGC வரைவு அறிக்கையை திரும்ப பெற வலியுறுத்தியும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கடலூரில் டாஸ்மாக் டிரான்ஸ்போர்ட் டெலிவரி தொழிலாளர் சங்கம் சார்பில் தொழிலாளர்கள் திடீரென்று வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுபானங்கள் ஏற்றுவதற்கு கூலி உயர்வு கேட்டு வரும் நிலையில் புதிதாக தொழிலாளர்களை உள்ளே புகுத்தி மதுபானங்கள் ஏற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளதால் ஏற்கனவே பணியாற்றி வந்த தொழிலாளர்கள் அதிருப்தி அடைந்து வேலை நிறுத்தம் செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் MC சம்பத் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினர். மதுரை மாவட்டம் மேலூரில் புதிதாக தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள முதல்வர் மருந்தகம் திறந்து வைக்கப்பட்டது. மேலும் மேலூர் பகுதி மக்களுக்கு இந்த மருந்தகம் மிகுந்த உதவியாக இருக்கும் எனவும் இந்த திட்டத்தை கொண்டு வந்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தங்களை நன்றிகளை தெரிவிப்பதாகவும் மேலூர் பகுதி மக்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். இந்த முதல்வர் மருந்தகம் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது. மலிவு விலையும் பாதி விலையும் மக்கள் நலன் கருதி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த இந்த பகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேவர் சிலை அருகில் அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. உசிலம்பட்டி நகர செயலாளர் பூமா ராஜா, அம்மா பேரவை நகர செயலாளர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஊர்வலமாக சென்று அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் மரியாதை செலுத்தும் பேரணியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப. தன்சிங் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.